90s காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் தன்னுடைய அழகும் நடிப்பும் மூலம் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் நடிகை மோகினி. அந்த காலத்தின் டாப் நடிகைகளில் ஒருவராக திகழ்ந்த அவர் பல ஹிட் படங்களில் நடித்து தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டார். ஈரமான ரோஜாவே, புதிய மன்னர்கள், உடன்பிறப்பு, நான் பேச நினைப்பதெல்லாம் உள்ளிட்ட பல படங்கள் மூலம் பிரபலமானார். தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாள மொழிகளிலும் நடித்த அவர் ஒரு கட்டத்தில் சினிமாவை விட்டு விலகி குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்தினார். சமீபத்தில் அளித்த பேட்டியில் 13 வயதில் எடுத்த ஒரு முடிவுதான் தனது வாழ்க்கையின் பாதையை முழுமையாக மாற்றிவிட்டதாக அவர் மனம் திறந்து பகிர்ந்துள்ளார். அது ஒரு சாதாரண நாள். டான்ஸ் கிளாஸுக்கு சென்று கொண்டிருந்த சிறுமி மோகினியின் வாழ்க்கையில் அப்போது ஒரு புதிய எண்ணம் விதைக்கப்பட்டது. அதே டான்ஸ் கிளாஸில் வித்யா கற்றுக்கொண்டிருந்தார். அப்போது கோடைமழை படத்தின் மூலம் பிரபலமான வித்யா ஒரு நாள் முழு மேக்கப்புடன் லிப்ஸ்டிக் பூசி முகம் பளிச்சென கிளாஸில் வந்ததை பார்த்ததும் மோகினியின் மனதில் ஒரு தீப்பொறி விழுந்தது. நானும் இப்படியே நடிகையாகி பிரபலமாக வேண்டும். அந்த ஒரு ஆசை மெதுவாக படிப்பை விடுத்து சினிமாவுக்குள் வரவேண்டும் என்ற எண்ணமாக மாறியது. சினிமாவில் வாய்ப்பு கிடைத்தபோது அதை பெருமையாக தோழிகளிடம் கூறிய நாட்களையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆனால் காலம் பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. அப்போது படிப்பை தொடர்ந்திருந்திருந்தால் வாழ்க்கை இன்னும் நன்றாக இருந்திருக்கும். பிரபலமாக வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்று நினைத்தோம். வாழ்க்கைக்கு எது அடித்தளம் என்பதை யோசிக்கவே இல்லை. கல்விதான் மனிதனுக்கு நிலைத்தன்மை தரும் என்பதை இப்போதுதான் உணர்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார். சின்ன வயதில் தனது கண்கள் குறித்து பலரும் பாராட்டியதால் அதிக கவனம் கிடைத்தது. அந்த கவனமே இன்னும் பெரிய பிரபலமாக வேண்டும் என்ற ஆசையை உருவாக்கியது. சினிமாவில் நல்ல வரவேற்பு கிடைத்தாலும் அது நிரந்தரமில்லை என்பதை வாழ்க்கை உணர்த்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு காலத்தில் கனவுகளை துரத்திச் சென்ற சிறுமி இன்று அனுபவம் கற்றுத்தந்த உண்மைகளை பகிரும் ஒரு பெண். இதுதான் நடிகை மோகினியின் வாழ்க்கை பயணம்.